ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அடுத்த ஒரு பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போன்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கள விரும்ப ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எனக்கு அவங்க காதல் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம நினைக்கிறத அவங்களும் நினைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க நம்ம வாழ்க்கை துணையா வந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட என்னோட காதல சொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அவங்க திடீர்னு எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இது மாரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. என்னடா நம்மளே லவ் சொல்லலாம் அப்படின்னு இருந்தா, இவங்க என்ன இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஓகே எங்கே வரட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க ஒரு குறிப்பிட்ட இடம் சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நான் போனேன். அவங்க முகம் ரொம்ப சோகமாக இருந்துச்சு. என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு அப்படிங்கிற மாரி. இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க, எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு பையனை பார்த்துருக்காங்க. வீட்டில் சொந்தக்கார பையன். எனக்கு பிடிக்கல அந்த கல்யாணம். என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அப்பா கிட்ட சொன்னாலும் அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல வசதி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆனால் அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஏங்க, நீங்கள் நல்ல பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படி, நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒன்றுமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இவங்க யாரையோ லவ் பண்ணுறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அழுக வந்தாலும் நான் அவங்களுக்கு முன்னாடி அழுகாத மாதிரி ஒரு அமைதியாகிட்டேன். அப்புறம் சரி, கொஞ்ச நேரத்தை கழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நானே கேட்டேன், யாரை நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி. நம்ம ஆஃபீஸில் தான் இருக்கான் அந்த பையன் கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருங்க அப்படி, உங்களுக்கு கூட தெரியுங்க அந்த பையனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, யார் நம்ம குரூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சொன்னேன். அதெல்லாம் கிடையாதுங்க, அந்த பையன்கிட்ட தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாங்க, நாங்கள் உங்களை தான் விரும்புகிறேன். நானே உங்கள் காதலில் எனக்கு நீங்களும் என்னை விரும்புகிறீங்கிறது எனக்கு ஓரளவு தெரியும். அது உண்மையானன்னு தெரியல, ஆனால் நான் உங்களை விரும்புகிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்களும் நம்மளை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் உங்களை ரொம்ப சின்சியராக நானும் விரும்பிட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேணும் உங்கள் அப்பா கிட்டே பேசட்டுமா அப்படின்னு. இல்லை, எங்கள் அப்பா கிட்டே நீங்கள் பேச வேணாம், எங்கள் அப்பாவோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொன்னால் எங்கள் அப்பா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் கேட்பாரு. அவங்க எடுக்கிற முடிவை தான் எங்கள் அப்பா இது பண்ணுவார். நம்ம வேணால் அவங்கக்கிட்ட போய் பேசலாம், அவங்க என் மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு போவோம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம போவோம், அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, வந்துடுவாங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம விரும்புகிறவங்க நம்மளையும் விரும்புகிறாங்கன்னு தெரிகிறப்ப அது ஒரு கிடைக்கிற ஒரு சந்தோஷங்கிறது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஹாப்பி தானே. அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் அவங்களே எனக்கு கால் பண்ணாங்க. இது மாதிரி அத்தை வந்துட்டாங்க, நம்ம போய் பார்ப்போங்க, இன்றைக்கி ஆஃபீஸ் போவேண்ணா அப்படிங்கினாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டில் ஆஃபீஸ் போகிற மாதிரியே தான் அப்பாட்ட சொல்லிவிட்டு கிளம்பினேன். அதுக்கப்புறம் அவங்கள அழைச்சிட்டு அவங்க அத்தை வீடு நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஏரியா. அவங்களும் நான் போனோம். போனதுக்கப்புறம் அவங்க அத்தை மருமகள் எல்லாமே வீட்டில் இருந்தாங்க. என்ன மாதிரின்னு வந்திருக்கேன், என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருந்தாங்க. அவங்க அத்தையை பார்த்தோன்னே வாழ ஆரம்பிச்சிட்டா. எனக்கும் மனசு கஷ்டமாயிடுச்சு. அவங்க அத்தை உடனே, ஏண்டி அழுவுற, என்னாச்சு, அதெல்லாம் அழுவாத, என்ன பிரச்சனை, என்னன்னு சொல்லு, உங்கள் அப்பா கூட இது நிச்சயம்னு சொல்லிட்டு இருந்தான் அன்றைக்கி ஃபோன் பண்ணப்ப. நீ இது மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒன்றும் இல்லத்த, நானும் இந்த பையனும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், 2 பேரும் ஒன்றா விரும்புகிறோம், ரொம்ப நல்ல பையன், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அப்பா அதை புரிஞ்சுக்காம வசதி இருக்குங்கிறதுக்காக அந்த பையனை நிச்சயம் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இருக்கிறாரு. எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அவனை எங்கள் வாழ்க்கைக்கு என்னோட சரியாக வராது. அதை நான் அப்பாக்கிட்ட நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவர் பணத்தில் தான் இதாக இருக்கார். நான் சொல்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. தான் நீங்கள் என்னென்னு முடிவு எடுங்க, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அந்த அத்தை சொன்னாங்க,
நான் என்னடி சொல்கிறது, நான் சொன்னால் உங்கள் அப்பா கேட்பான், நான் சொல்லு முன்னாடியெல்லாம் கேட்பான். இப்போ எல்லாம் வந்து ஒரு 4-5 வருஷமாக வந்து கொஞ்சம் காசெல்லாம் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னையெல்லாம் ஒரு இதாகவே அவன் மதிக்கிறது கிடையாது. நான் சொல்லி அவன் எங்கே கேட்க போகிறான். இல்லைத்த நீங்கள் பேசி பாருங்கள் எனக்காக அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம். சரி நான் உனக்காக பேசுகிறேன், நாளைக்கு வீட்டுக்கு நான் வர்றேன், நீ போ அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வாங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த பகுதியில் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.